அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஏறத்தாழ 170 கோடி மக்கள், இந்தியா பொதுமக்கள், பாகிஸ்தான் பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய செய்தி, சண்டை நிறுத்தம். எல்லையில் இவ்வளவு நாட்களாக போர் பதற்றமானது நீடித்து வந்த நிலையில இன்றைக்கு சண்டை நிறுத்தம் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன இரு நாடுகளும். அந்த வகையில இது ஒரு நற்செய்தியாகவே பார்க்கலாம். இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம், பின்கதை என்ன, அடுத்தது என்ன அப்படின்ற தலைப்புல விவாதிக்க போகிறோம். 5 விருந்தினர்கள் இன்றைக்கு என்னோடு இணைகிறார்கள். ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் நேரலை வாயிலாக இணைகிறார். பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்மோடு நேரலை வாயிலாக இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன், பாதுகாப்பியல் துறை பேராசிரியர் திரு ஜெகநாதன், பேராசிரியர் திரு பெர்னாடி சாமி ஆகியோரும் என்னோடு இணைகிறார்கள். திரு கண்ணன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமானது ஒரு விஷயம், இன்றைக்கு முதல்ல அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய எக்ஸ்தள பதிவின் மூலமாக இது நமக்கு தெரிய வருகிறது. பிறகு பாகிஸ்தான் உறுதிப்படுத்துகிறார்கள் சீஸ்ஃபயர் அப்படின்றத இந்தியா அறிவிக்கிறது. ட்ரம்ப் இவ்வளவு நாட்களாக பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு இருந்திருக்கிறார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டது, சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி என்ன நடந்திருக்கும், இதனுடைய பின்கதை என்ன, என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பார்கள், எந்த அம்சத்தின் அடிப்படையில சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்தியா வந்திருக்கும்? இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் தொடங்கின அடுத்த நிமிடமே அதிபர் ட்ரம்ப் சொன்னது இது உடனே ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது அவருடைய இந்த பயங்கரவாத தாக்குதல் அவருடைய துணை அதிபர் இங்கு வருகை செய்த போது நடந்தது. அதுவே ஒரு தர்ம சங்கடத்திற்கு அவர்களை உள்ளாக்கிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மே 7 தொடர்ந்து இரு தரப்பினரிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று காலை இது நடந்துட்டு இருக்கு. நேற்றைக்கு முன்தினம் அவருடைய சவுதி கவுண்டர் பார்ட், அவருடைய சவுதி ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் அவரோடு இது தொடர்பாக பேசியிருக்கிறார். நேற்று சவுதி வெளியுறவு துணை அமைச்சர் இஸ்லாமாபாத்தில் இருந்தார். அதற்கு முந்தைய நாள் அவர் டெல்லியில் இருந்தார். இது அறிவிப்பு செய்யாமல் அவர் தந்த வருகை. சோ இந்த அமெரிக்கர்கள் நிறைய நேரம் இதுல செலவு பண்ணாங்க. இன்னைக்கு நாம என்ன புதுசா தெரிஞ்சுக்கிறோம்னா, துணை அதிபர் வான்ஸும் இதில் ஈடுபட்டு இருந்தார். மார்க்கோ ரூபியோவுடைய எக்ஸ் தள பதிவை நீங்கள் பார்த்தீர்களானால் அவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஒரு 5-6 நபர்களை அவர் குறிப்பிடுகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு காலையில் அவர் பாகிஸ்தானுடைய ராணுவ முப்படை தளபதி திரு முனிர் அவர்களோடு பேசினார். இவ்வளவு நாள் பிரதமரோடு பேசிட்டு இருந்தார், அங்க அவர்களுடைய வெளியுறவு அமைச்சரோடு பேசிட்டு இருந்தார், இங்கே நம்முடைய வெளியுறவு அமைச்சரோடு தினசரி பேசி கொண்டிருந்தார். அவர்களுடைய ராணுவ தளபதியோடவே நேரா பேசினார்னு உடனே இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு யோசனை எனக்கு பட்டது. அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர்களுடைய பிரதமர் சொன்னார், நாங்கள் தக்க பதிலடி இந்தியர்களுக்கு தந்துவிட்டோம், பிஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ். அவர்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள் என்று தெரிந்தது. இந்த போர் நிறுத்தம் எஞ்சி இருக்கிற ஒரே வல்லரசு அமெரிக்கா என்பதை மீண்டும் மெய்ப்பித்திருக்கிறது. 2 நாடுகளும் இந்த ஹாஸ்டிலிட்டிஸை வேகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தன. அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்தது அமெரிக்கா என்று நான் எண்ணுகிறேன். நம்மளுடைய முன்னெடுப்பு இதுல என்னவாக இருந்திருக்கும்? நம்மளுடைய இனிஷியேட்டிவ் இந்த பேச்சுவார்த்தையில, இந்த சண்டை நிறுத்தத்துக்கான முடிவை எட்டக்கூடிய பேச்சுவார்த்தையில நம்மளுடைய இனிஷியேட்டிவ் முன்னெடுப்பு என்னவா இருந்திருக்கும்? பாகிஸ்தானுடைய முன்னெடுப்பு என்னவா இருந்திருக்கும்? இல்ல, நாம தொடக்கத்திலிருந்தே வெற்றி முகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாம ஏறுமுகத்தில் இருக்கிறோம். நாம மே 7 தாக்குதலாகட்டும், அதற்கு பின்பு வந்த எதிர்வினையை நாம் சந்தித்த விதமாகட்டும், பாகிஸ்தானியர்கள் இன்று காலை வரை அவர்கள் எதிர்வினை ஆற்றவில்லை என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எந்த பதில் தாக்குதலையும் பண்ணல, நாம 400 ட்ரோன் அனுப்பினதாக சொன்னோம். அவங்க அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. we will not strike and deny என்று அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார். இன்னைக்கு காலையில தான் 6:48 மணிக்கு இந்தியர்கள் 3 ராணுவ விமான தளங்களை அவர்கள் தாக்கியதாகவும், அதற்கு பதிலடியாக அவர்கள் எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து முதன்முறையாக ஒப்புக்கொண்டார்கள். எங்களுக்கு ஒரு கண் போனால் உங்களுக்கு ஒரு கண் போகும் என்றும் சொன்னார்கள். அதற்கு பிறகு
அவர்களுடைய பிரதமர் நாங்கள் பெஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்து விட்டோம் என்று தன்னுடைய முகத்தை காப்பாற்றிக் கொண்டார். தன்னுடைய இராணுவத்தை அவர் தூக்கி நிறுத்தினார். அதனால அவர்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நமக்கு வேண்டிய இலக்குகளை நாம் தொட்டு விட்டோம். நாம் இராணுவ தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, பொருளாதார இலக்குகளை தொடுவோம் என்று சொல்லவில்லை, சாதாரண குடிகளை தொடுவோம் என்று சொல்லவில்லை. நம்முடைய இலக்கை நாம் முதல் நாளே எட்டி விட்டோம். நம்முடைய கவனம் திசை திரும்ப வேண்டாம் என்று எண்ணினோம். அதற்கு அமெரிக்கர்கள் நிறைய துணை செய்தார்கள். 2 நாடுகளுமே இதை வெகு வேகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில் இருந்தன. அமெரிக்கர்களுடைய பணியும் அவர்களுடைய உழைப்பும் அவர்கள் இதற்காக செலவழித்த நேரமும் அவருடைய செல்வாக்கும் நல்லெண்ணமும் இதற்கு ஒரு துணையாக நின்றன. இந்த ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்க விரும்புற திருக்கண்ணன், என்னன்னா இந்திய வெளியுறவு துறை சர்வதேச வட்டாரங்கள்ல மற்ற நாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகளாகட்டும் பிற நாடுகள்கிட்டையும் சர்வதேச தளத்துல நம்ம உரையாடி கொண்டே இருந்தோம். இது குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய விளக்கங்களை கொடுத்தோம். ஒரு பக்கம் தாக்குதல், எல்லையில தாக்குதல், அதுக்கப்புறம் நம்ம நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய அந்த சண்டையிலும் ஈடுபட்டு கொண்டே மறுபுறம் சர்வதேச அரங்குல நாம் மற்ற நாடுகளோடும் பேசி கொண்டிருந்தோம். ஆனா பாகிஸ்தான் ஒரு பக்கம் நமக்கு எதிராக அத்துமீறல்களில் ஈடுபட்டாங்க. ஆனா சர்வதேச தளத்துல அவர்கள் பேசினார்களா, அது போன்ற முன்னெடுப்புகள் எதுவும் எடுத்தார்களா அப்படின்றது தெரியலையே. இல்ல, நம்ம பாகிஸ்தான்ல என்ன நடக்குது என்பதே நமக்கு தெரியாது இல்லையா? அவருடைய வலைத்தளங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. நமக்கு அங்க என்ன நடக்குதுன்றது 3வது ஊடகங்களை வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். CNN-ஓ அல்லது நியூயார்க் டைம்ஸோ பிபிசியோ அவர்கள் சொல்லுகிற தகவல்களை வைத்துத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது. பாகிஸ்தானியர்களும் நாம் எடுத்த அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனால் we are both cut from the same piece of cloth. அவர்கள் அப்படி இல்லை என்று எண்ணினாலும் கூட நம்மை மாதிரியே அவர்கள் சிந்திப்பவர்கள். அவர்களுக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மை விட மிக ஆழமான ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்குத்தான் உண்டு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திருக்கண்ணன். பேராசிரியர் திரு பெர்னாடி சாமி இணைந்திருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். சார், ஒருவேளை சண்டை நீடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருந்தது. இன்னும் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம், எல்லையில போர் இது போராக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ சீஸ் ஃபயர் அப்படின்றது, இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸான எலமெண்டா, இல்ல இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பின்னாடி என்ன நடந்திருக்கும்? பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள், அதெல்லாம் சரி, ஒரு குறிப்பிட்ட அம்சம் ஒன்று இருந்திருக்கும். இதை முன்வைத்து சீஸ் ஃபயர், தாக்குதல் நிறுத்தம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அது 2 நாடுகளுக்கும் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஒன்று இந்த போர் நிறுத்தம் வந்தது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, ஒரு நல்ல செய்தியாக இப்போது வந்திருக்குது. 2வது இவ்வளோ சீக்கிரம் இந்த போர் நிறுத்தம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த ஒரு பேக்டோர் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாரும் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பல நாடுகளும் இன்றைக்கி இதில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் ஒன்று நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த தடவை பாகிஸ்தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில், பாதுகாப்பு கவுன்சிலில் நான் பர்மனன்ட் மெம்பராக அவங்க இருக்கிறாங்க. ஜனவரி 1, 25 டிசம்பர் 31, 26 வரைக்கும் 10 நாடுகளில் ஒரு நாடாக அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட சேர்ந்த எல்லா நாடுகளுமே இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு செக்யூரிட்டி கவுன்சில்ன்றதுனால அவங்களுடைய முனைப்புகள் மிக அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த போர் இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவதற்கு, முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான நாடுகளுடைய முயற்சிகளும் இதில் இருந்தன. அதில் இது நம்ம குறிப்பிடத்தக்கதாக நம்ம இதை பார்க்க வேண்டும். இதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த போர் முடிவுக்கு வந்தது என்பது ஒரு நல்ல செய்தி, ஒரு சிறப்பான செய்தி. ஆனால் இதை தொடர்ந்து இது எப்படி 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 பேருடைய 2 இவங்களும் உட்கார்ந்து பேசும்போது இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தினால இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் உட்பட்டு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதில் என்னென்னலாம் பேச போகிறாங்க, இந்த போரை பற்றி மட்டும் பேச போகிறாங்களா, இந்த போர் நிறுத்தம் பற்றி பேச போகிறாங்களா, எல்லான்னா அப்போ அந்த தண்ணி நிறுத்தத்தை பற்றி பேச போகிறாங்களா, தொடர்ந்து காஷ்மீரை பற்றி பேச போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெளிவு இல்லை. அப்படின்னு பார்த்தா நமக்கு டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் அது எல்லாமே தொட்டு பேசுவாங்களா என்ன? இல்லை இந்த ஏப்ரல் 22 சமீபத்திய தாக்குதல்கள், அதனை தாண்டி சீஸ்ஃபயர், இது மட்டும் பேசுவாங்க? ஒருவேளை இந்த போரே அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தொடக்கமாக அமைவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இதை தான் இன்றைக்கி அனலிஸ்ட்டும் பார்க்குறாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் முடக்கி வைத்திருந்த இந்த பேச்சுவார்த்தைகள் திரும்பவும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும், திரும்பவும் 2 நாடுகளுக்கும் இடையே இந்த பதட்ட நிலை என்பது குறைந்து 2 நாடுகளுமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய
ஒரு முயற்சியாக கூட இது இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதனால் நம்மளுக்கு 12ஆம் தேதி தான் தெரியும் இந்த போர் நிறுத்தத்தினுடைய பேச்சுவார்த்தை என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தை என்று சொல்கின்றார்கள். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகள்னால் அது என்னென்னவாக இருக்கும் என்பது இன்னும் குறிப்பிடப்படவில்லை. இதை குறிப்பிட்டால்தான் நமக்கு தெரியும் இது எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இனிமேல் பட்டு ஈடுபட போகிறார்கள் என்று. திரு பெர்னாடி சாமி, எனக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம், இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 146 கோடி மக்கள் இருக்கிறாங்க, பாகிஸ்தானில் ஒரு 26 கோடி மக்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 170 கோடி மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு சண்டை நிறுத்தம் என்பது. ஆனால் இதில் பெரிய அளவில் நிம்மதி யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானுக்கான நிர்பந்தம் என்னவாக இருந்தது இந்த போர்ல? இப்போ அவங்க பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருப்பார்கள். இப்போ இன்னும் 2-3 நாட்களுக்கு நம்ம தாக்குதல் தொடர்ந்து செய்திருந்தோம்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் இழப்புகளை சந்தித்திருக்கும். இப்போவே பாகிஸ்தான் தான் பெரிய இழப்புகளை சந்திருக்கு. பாகிஸ்தானுடைய நிர்பந்தம் என்ன? பாகிஸ்தானுக்கு இந்த போரில் பெரிய இழப்புகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், அல்லது மற்ற ஊடகங்கள் கூட அதை பற்றி இதாக சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு மிகவும் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதை எந்த இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாகிஸ்தானில் முதல் தடவையாக நம்ம பார்க்குறோம் இந்த போருக்கு பாகிஸ்தான் மக்களிடமிருந்தே ஒரு பெருமளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. அது ஏன்னா இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கார். இம்ரான்கானுக்கு தான் ஏன்னா இம்ரான்கான் தான் இராணுவத்தை எதிர்த்தார். அந்த இராணுவத்தை அவர் எதிர்த்த காரணத்தினாலேயே அவருக்கு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அவரை ஒரு பெரிய தலைவராக அவர்கள் பார்த்தார்கள். அவர் இப்போது ஜெயிலில் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அந்த மக்களுடைய சப்போர்ட் இந்த தடவை இல்லாமல் போயிடுச்சு. அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் பாகிஸ்தானில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சே தவிர்த்து மற்ற இடங்களில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த போருக்கு எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பு பாகிஸ்தானில் இல்லாமல் போய் நிறைய பேர் நம்ம செய்தது தவறு என்பதை உணர ஆரம்பித்தார்கள். அதனால தான் பாகிஸ்தான் இதை எவ்வளவு தூரத்துக்கு இந்த போரை சீக்கிரமாக முடிச்சுக்கிறோமோ, ஏன்னா ஒரு போருக்கு உள்நாட்டிலேயே போதிய அளவுக்கு ஆதரவு இல்லைன்னா அந்த போரை எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த மொரால்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப லோவாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். இந்திய அரசுமே அதனை தொட்டு பேசியிருந்தார்கள். உள்நாட்டு அந்த நாட்டு மக்களே ஆதரவு கொடுக்கவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஒரு துரதிருஷ்டம் பாருங்கள் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் திரு ஜெகநாதன் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். அமெரிக்காவினுடைய பங்கு இந்த சீஸ்ஃபயர்ல அப்படின்றது திரு ஜெகநாதன், இட் இஸ் நாட் அவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முன்னாடி ட்ரம்ப் பேசும்போது. ஆனாலும் தொடர் பேச்சுவார்த்தைகள்ல இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நாடாகவும் அமெரிக்கா இருந்து வந்தது. பின்னணியில என்ன பேசியிருப்பாங்க? இந்தியா எப்படி இறங்கி வந்திருக்கும்? பாகிஸ்தானுடைய நிர்பந்தம் அது என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க விளக்க முடியும்? நேற்று ஒரு ட்வீட் சொல்றாரு, இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்ட்டு. அது ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு தலைமைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய சிவிலியன் லீடர்ஷிப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஏன்னா ஒரு பாகிஸ்தான் போரை சஸ்டைன் பண்ணணும்னா கண்டிப்பா அமெரிக்காவோட உதவி தேவைப்படுகிறது. அதை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மிக ஆதரவாக செயல்பட்டது நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த முறை ஏன்னா ட்ரம்போட பாலிசி டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்த முன்னாடி இருந்தவங்களோட பாலிசியோட முற்றிலும் மாறுபட்டதாகத்தான் நம்ம கடந்த 6 மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் வெளிப்பாடாக இந்த ஜெய்பான் சொன்னது ஒரு பெரிய ஷாக்கிங். யாருக்கு? ராணுவ தலைமைக்கு இது கைப்பற்றதான் அவர்கள் உண்மையாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த போரை முன்னெடுத்து நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகத்தான் அவர்களுக்குள்ள அந்த ஒரு விவாதத்துல கண்டிப்பா இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கும். ரெண்டாவது, நீங்க காலையில செயலாளர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல ஒன்னும் தெளிவா சொன்னாரு. நாங்க இந்த டீஎஸ்கேஷன் எங்க கையில கிடையாது, போரை நிறுத்தக்கூடிய பொறுப்பு பாகிஸ்தான் தான் இருக்கு. நாங்க இந்த போருக்கு அவங்க தாக்குதலுக்கு தான் நாங்க பதிலீடு கொடுக்குறோம். அவங்க தாக்குதலை நிறுத்தினா நாங்க பதிலீடு கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு 10 மணிக்கு நடந்த அந்த பிரஸ் மீட். ரைட். திரு ஜெகநாதன், நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய இணைப்புல ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறதா உணர்கிறேன். அது சரி செய்து விட்டு நம்ம மறுபடியும் பேசலாம். கர்னல் கணேசன் நம்மோட அரங்கத்தில் இருந்திருக்கிறார். சார், இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்துதான் முதல்ல போர் நிறுத்தத்துக்கான சண்டை நிறுத்தத்துக்கான அழைப்பு வந்தது அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பிலையும் முப்படைகளின் பிரதிநிதிகள் சொல்கிறார்கள். பாகிஸ்தான் பணிந்ததாக பார்க்கலாமா? பாகிஸ்தானுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் அவர்கள் முதலில் வந்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு படி இறங்கிதான் வந்திருக்கோம், பெரிய மனது பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னும் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண விருந்தினர்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை?
இதை 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பேனலிஸ்ட்டை கேட்டிங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து திஸ் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ் அப்படின்னதை 24 மணி நேரத்துக்குள்ள திஸ் இஸ் நாட் அவர் வார் அப்படின்னு சொன்ன அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னைக்கு அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அண்ட் தேர் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. டியூ டு அவர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஜேடி வான்ஸஸ் எஃபர்ட்ஸ், discussions with the prime ministers of both the countries, defense ministers, NSAs and chief of army staff of Pakistan General Asim Munir. ஏன் நம்ம நாட்டில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இல்லையா? அந்த ஆசிம் முனிருங்கிறது வந்து ஒரு ராணுவ தளபதி. அவர் வந்து ஒரு டிப்ளமசி, ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனில் அவருக்கு ரோலே கிடையாது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் அவருக்கு ரோலே கிடையாது. அவரை கூப்பிட்டது வந்து இன்னொரு பேனலிஸ்ட் வந்து கிளியராக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் என்கிற நாடு வந்து ராணுவத்தின் தலையீட்டால் மட்டுமே நடக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ திஸ் இஸ் நாட் அவர் வார்ன்னு சொன்ன ஒரு பிரசிடென்ட் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து அவர் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த மீடியேஷனை அவரா சுவமோட்டோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய 2 நாடுகளில் யாரோ ஒருத்தர் தான் அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்திருக்கணும் ஃபார் அ கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன். சைனா ஆஃபர்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன். அதை வந்து இந்தியா ஒரு காலம் ஒத்துக்காதுன்றதுனால இப்போ இருக்கிற ஒரே ஒரு அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஒரே ஒரு விண்டோ ஓப்பனாக இருந்துச்சு. அந்த விண்டோ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது உலக அரங்கில் இருக்கிற சின்ன சின்ன நாட்டு கூட தெரியும். இப்போ இந்த 2 பிளேயரில் யார் போய் அப்ரோச் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத வந்து நான் எல்லாருடைய யூகத்துக்கும் விட்டுறேன். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் யார் போயிருப்பா அப்படிங்கிறது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும். பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் முறையிட்டு இருக்கக்கூடும் அப்படின்றதா உங்களுடைய 100% வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதை இன்வைட் பண்ணாம ஜேடி வான்ஸோ மார்க்கோ ருபியோவோ இல்ல ட்ரம்ப் வந்து ஆப்வியஸ்லி he will not get into all this. He is very different. And these players நான் சொன்ன முக்கியமான மார்க்கோ ரூபியோ வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மட்டும் கிடையாது. இன்னைக்கு he is NSA of United States of America. He is holding 2 important portfolios in America. இவங்க 2 பேரும் வந்து வேற வேலை இல்லாம வந்து பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து என்னைக்கு 22 ஏப்ரலுக்கு அப்புறமாவே அவங்க they trade their this thing, they did not agree, போயிட்டாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு பாகிஸ்தானை தள்ளியது இந்தியா. அதை வந்து எப்படி அப்படிங்கிறதுனா 22 ஏப்ரலுக்கு அப்புறம் 14 நாள் கழிச்சு நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத வந்து சொல்றோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 இன்னோசன்ட் டூரிஸ்ட்ஸை வந்து அந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்படின்னு மதசாயம் பூசப்பட்ட ஒரு படுகொலையை அரங்கேற்றினாங்க. இப்போ வந்து வரலாறுல திரும்பி பார்த்தோம்னா நம்ம நாட்டில் தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃப்ரம் தி பாகிஸ்தான் சாயில். பாகிஸ்தான் மண்ணில் இருந்து புறப்பட்ட தீவிரவாதம் தான் இந்தியாவில் இன்னைக்கும் இருக்கு, வேற எங்க இருந்தும் வரல. அந்த தீவிரவாதம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை நடத்தும் போது ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு தேசிய தலைமை எந்த மாதிரி ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி அன்று திறமை வாய்ந்த ஒரு ராணுவ தளபதி, இவங்க எல்லாம் இருக்கிற அந்த தலைமை இவங்களெல்லாம் வச்சுட்டு வரலாறுல நம்ம பண்ண மிகப்பெரிய ஒரு தவறுகள் ஒரு சிலரை வந்து சரி பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜியே. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க நிப்பாட்டில். அந்த சஸ்பெண்ட் பண்றது ஏன் அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபாரின் செக்ரட்டரி வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம ஒரு சில டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ், I will name them, பக்லியார், கிஷன்கங்கா, ராட்லே, கிஸ்துவாரில் ஒரு 5 கிட்டத்தட்ட 9 டேம்ஸ் வந்து நம்ம வந்து ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிறத ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம விரும்பணும். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு பியூட்டினா, இந்த இதை சைன் பண்ணும்போது இந்த ட்ரீட்டியை 80% வாட்டர் வந்து அதாவது அவங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய தவறு. 1960 நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு. அதை சரி பண்ணி இப்போ வந்து நமக்கு வேண்டிய தண்ணி, இப்போ டெமோக்ராபிக் பேட்டர்னும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த தண்ணியிலிருந்து பிரித்து எடுத்து நம்மளுடைய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எப்போ நம்ம முதலீடு எடுத்து வைக்கும் போதும் பாகிஸ்தான் தடங்களை ஏற்படுத்தும் போது நம்ம வந்து அதை சரி பண்ணுறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டோம். இந்த பாகிஸ்தான் இந்த போர் மாதிரியான சூழலை ஏற்படுத்தியது நம்ம அவங்களுடைய தீவிரவாத முகாம்களை அளித்ததனால் மட்டும் கிடையாது. அவங்களுடைய முதல் நாள் ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய நாடு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்றோம் சொன்னதுமே அவங்க சொன்னது we are viewing it as an act of war அப்படின்னா. இப்போ வந்து இதுக்கு அடுத்து 10 நாள் கழிச்சு தான் நம்ம தீவிரவாத முகாம்களை அழிக்கிறோம். இந்த தீவிரவாத முகாம்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கிராஸ் பார்டர் டெரரிசம் has to stop some point of time. ஏன்னா இதனால நம்ம
சுதந்திரம் அடைந்திலிருந்து மிக 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 மோசமாக எனக்கு பாதிக்கப்பட்டு அது புரிந்து கொள்ள முடிகிறது திரு கணேசன். எனக்கு இது டிகேட்ஸ் அண்ட் டெகேட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இந்த சண்டை நிறுத்தமாகட்டும், இனி அடுத்து எடுக்கக்கூடிய முன்னகர்வுகள் ஆகட்டும், இதெல்லாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமா? எக்ஸாக்ட்லி, அதுக்கு தான் நான் இப்போ வரேன். இப்போ வந்து பிரசன்ட்லி வந்து சண்டை நிறுத்தம் பெர்மனன்டானது கிடையாது. ஃபார் தி டைமிங் ஹோஸ்டிலிட்டிஸ் ஹேவ் பீன் ஸ்டாப்ட். மே 12க்கு மேல பார்க்கணும்ன்றீங்க, பொறுத்திருந்து பார்க்கணும்ன்றீங்க. இல்ல, நான் அது வரேன், அது கண்டிப்பா அதுக்கு தான் வரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் வந்து ஹோஸ்டிலிட்டிஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இப்ப சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எங்க சைன் ஆகும்னா, நியூட்ரல் வென்யூல 2 நாடு பிரதிநிதிகள் வந்து உட்கார்ந்து பேசி அவங்க பண்ணுவாங்க. இப்ப இது கண்டிஷனல் அக்ரிமெண்டா அன்கண்டிஷனல் அக்ரிமெண்டா, இதோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ வந்து 12ஆம் தேதி டிஜிஎம்ஓஸ் மட்டும் ராணுவ ரீதியான அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து பேச போறாங்களே தவிர, the terms of reference for the ceasefire will be dictated by whom? இதுல வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல வந்து மெயினான 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் cannot be linked to IWT இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்க கூடாதுன்னு தான் இந்திய நிலைப்பாடு இருக்கும். சரி, இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். பார்க்கலாம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரலாம். திரு ஜெகநாதன் அவர்களுடைய நேரம் இணைப்புல கொஞ்சம் சிக்கல் இருந்தது. திரு ஜெகநாதன், மறுபடியும் நீங்க இணைப்புல இருக்கீங்க. நம்ம பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் எங்களுடைய சிவிலியன்ஸை தாக்கிட்டாங்க, எங்களுடைய மத வழிபாடு தலங்கள் மேல தாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்தியா பெரிய இழப்பை சந்தித்தது போன்ற நிறைய அந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா இருந்தது அப்படின்றது முப்படைகளினுடைய அதிகாரிகள் அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய பொய்களை வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு கடைசியா இருந்த பிரஸ் மீட்ல கூட அவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னது பாகிஸ்தானுடைய இந்த ஒரு நிலைப்பாடு. அது ஆரம்பத்திலிருந்தே அந்த பிரச்சனையாக தான் வந்து கொண்டிருந்து. இப்போ சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒன்று இருக்கு, அதனையும் தாண்டி மே 12 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு திரு கணேசன் சொல்கிறார். ஆனா எல்லையில இன்னும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோமா? இல்ல, இந்த சீஸ்ஃபயருக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது இந்த மாதிரியான ஒரு போர் நடக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஒரு விதிமுறைகள் என்னவென்றால், 48 மணி நேரம் வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த 48 மணி நேரம் எந்த ஒரு ப்ரொவோகேஷனோ எந்த ஒரு தாக்குதல் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையில வந்து ராணுவ டிப்ளாய்மெண்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். செக்டர் வைஸா இப்போ ஏர்ஃபோர்ஸோட டிப்ளாய்மெண்டா இருக்கட்டும், இல்லை மிசைல்ஸ் வந்து ஹை அலர்ட்ல வந்து பாகிஸ்தானை நோக்கி இருக்கக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும், அதை வந்து அவங்க வந்து ரிட்ரீட் பண்ணி அதை வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபேஸ் பை ஃபேஸா பண்ணுவாங்க. அதற்கு முதல் ஸ்டெப் நடவடிக்கை அந்த 48 மணி நேரம் வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து போர் நிறுத்தம் வந்து இப்படி செயல்படுகிறது என்ற அப்சர்வ் பண்ணுவாங்க ரெண்டு பக்கமும். அதனால இந்த 48 மணி நேரம் நம்ம வந்து எந்த படையிலும் நம்ம வாபஸ் வாங்க மாட்டோம். அதுதான் வந்து ஒரு பெரிய நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இது ரொம்ப டெலிகேட்டான லைன். நான் கேட்கிற கேள்வியுமே ரொம்ப ஒரு டெலிகேட்டான விஷயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லை, நம்ம அமைதியை விரும்பக்கூடிய ஒரு தேசம், அது சரி. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க சிவிலியன் ஏர்கிராஃப்ட் ஷீல்டா யூஸ் பண்றதாகட்டும், ஆப்கானிஸ்தான்ல இந்தியாவுடைய ஏவுகணை தாக்கிருச்சு அப்படின்னு சொல்றதாகட்டும், இது மாதிரி அவங்க சர்வதேச உலகுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் ஒன்றாகவும் அவங்க செய்யக்கூடிய விஷயம் வேறொன்றாகவும் இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த போர் சண்டை நிறுத்தம் அப்படின்ற ஒண்ணு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு வேற ஏதேனும் மறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுந்தது. அதனால நான் அது ஒரு சந்தேகமா வைக்கிறேன். இல்ல, அது வந்து ஒரு ஹானஸ்ட் எக்ஸிட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஆர்மி வந்து இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டொமஸ்டிக் உள்நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய தரப்பை வந்து உயர்த்தி காமிக்கணும். நாங்களும் வந்து நாங்கள் சாதிச்சிட்டோம், தாக்குதல் கொடுத்துட்டோம் அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனு, ஃபேக் நியூஸ் பண்றதெல்லாம் பண்றது. நீங்க ஏன் சிவிலியன்ஸை தாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஃபோர்ஸுக்கு வந்து சிவிலியன்ஸ் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்படி பார்த்துருந்தா இந்த பஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு வந்து ஒரே ஜஸ்ட் ஒரு லைன்ல வந்து ஒரு கண்டம் தெரிஞ்சிருக்காங்க ஒழிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்க கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க சிவிலியன்ஸ் மேல ஒரு ரொம்ப ஒரு கவனமாக ஒரு பொறுப்புணர்வாக செயல்படக்கூடிய ஒரு ராணுவமாக அது என்றைக்குமே வந்து இருந்ததே கிடையாது. அதுதான் அவங்களுடைய வரலாறாக இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். நான் மறுபடியும் வந்து நீங்க கேட்ட கேள்வியான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து இன்னும் 48 மணி நேரம் நம்ம பொறுமையாக இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். ஏனென்றால் நம்ம வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து 2 ராணுவத்துக்கு இடையே, அதாவது டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் பாகிஸ்தான் தரப்புல இருந்து நம்மளுடைய டிஜிஎம்ஓ தரப்புல இருந்து ஒரு ஹாட்லைன் மூலமாக இது மானிட்டர் பண்ணப்படுகிறது. ஆனால் தீவிரவாத அமைப்புகள் இன்னும் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் அவர்கள் ஏதாவது இது சீர்குலைக்கும் விதத்தில் ஒரு தாக்குதலை நடத்தினால் மீண்டும் இந்தியா வந்து
பதில் தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் இந்த சீஸ்ஃபயர் என்பது ஒரு நிலை விழுந்து போனதாகத்தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம பொறுத்து ரைட் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகநாதன், பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைந்திருக்கிறார், அவரிடம் நம்ம பேசலாம். திரு சிவபிரியன், திரு கணேசன் அவர்கள் சொல்லும்போது என்ன பின்னணியில என்ன நடந்திருக்க வாய்ப்பு? இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது சடனா அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், சர்ப்ரைஸாவும் இருந்தது, நல்ல முடிவு அப்படின்றதும் நமக்கு புரிகிறது. ட்ரம்ப் முதல்ல எக்ஸ் தளத்துல அதனை வெளியிடுகிறார், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் உறுதிப்படுத்துகிறார்கள், இந்தியாவும் உறுதிப்படுத்துது. நம்ம ப்ராப்பரா ஒரு அபிஷியலான பிரஸ் மீட் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். பின்னணியில என்ன பேசி இருப்பார்கள்? திரு கணேசன் அவர்கள் சொல்வது ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காவிடம் சென்று முறையிட்டு இருக்க வேண்டும், அது எந்த நாடாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்றத அவர் மறைமுகமா சொல்லியிருந்தார். நீங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரையில நீங்க டிப்ளமேட்ஸ், இப்போ நம்ம ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி, ஒரு கெரியர் டிப்ளமேட், வெரி பிரில்லியன்ட் ஆஃபீஸர், அவர் பேசினதை வச்சு தான் நான் என்னுடைய கருத்தை சொல்ல போறேன். ஸோ ஒரு ஃபாரின் செக்ரட்டரி ஒரு பிரீஃபிங்ல பேசும்போது, பிரீஃபிங் ஒரு ஸ்பெசிபிக் செக்ஷன், அதுக்கப்புறம் டீபிரீஃபிங்னு ஒன்று. ஏன்னா வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை சோர்சஸ் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படும். யார் சொல்றாங்கிறது அது தெரியாது. அலுவலர்கள் பேசும்போது அதிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னென்றால், பாகிஸ்தான் தான் அமெரிக்காவிடம் முறையிட்டது. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க பாகிஸ்தானுடைய அந்த கடந்த கால வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே பாகிஸ்தான் தான் ஒரு கிரை பேபியா எல்லா விஷயங்களையும் அவங்க முதல்ல ஒரு டெரர் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்தியா அந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ணும். அதன் பிறகு யுஎஸ்இடம் சென்று முறையிடுவது. நேத்து கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, எல்லா உலக நாடுகளும் எங்களுக்கு இந்த போர் நிறுத்த உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்பொழுதுமே இந்தியா வெளியில கொண்டு போனதே கிடையாது. இன்னொரு விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய பிரச்சனை மற்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்பொழுதுமே பைலேட்ரல் டைஸா தான் இந்தியா வச்சிருக்காங்களே தவிர, இந்தியா அதை ஒரு மூன்றாவது நாடுக்கு எப்பொழுதுமே ஒரு இடத்தை கொடுத்தது கிடையாது. அது வரலாற்றில் நடந்ததே கிடையாது. ஏற்கனவே இருந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் திரு சசி தரூர் அவர்கள் ஒரு முறை அவர் என்ன பண்ணாருன்னா, இன்டர்லோக்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசினார். இன்டர்லோக்யூட்டர் சவுதி அரேபியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பேசும்போது அவருக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தது. அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதனால இந்தியா இன்னொரு நாடிடம் சென்று இந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. பாகிஸ்தான் அவங்களுக்கு இதை சரியாக இந்த விஷயத்தை செய்ய முடியாது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களால இந்தியா இந்த தாக்குதலை பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களோட எல்லா ட்ரோன்ஸுமே இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதை பாகிஸ்தான் அப்படி இந்தியா சொல்றது பொய் அப்படின்னு இருந்தா பாகிஸ்தான் அதை உலகத்துக்கு வெளிச்சம் காட்டியிருக்கலாம். இந்தியாவோட டிப்ளமசி எப்பவுமே ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் டிப்ளமசியா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், 2008 மும்பை பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் இருந்தது இந்தியாவில். ஐஏஎஃப்ஓ சரி, இந்தியன் ஆர்மியும் சரி, நேவியும் சரி, எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. ஆனா அன்றைய அரசு டிப்ளமேட்டிக்கா இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சதுனாலதான் ஒரு டாசியரை ரெடி பண்ணி, அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு ப. சிதம்பரம், உள்துறை செயலாளர் ஜி.கே. பிள்ளை போன்றவர்கள் ஒரு டாசியரை ரெடி பண்ணாங்க. பல ஆயிரம் பக்கங்களை கொண்ட அந்த டாசியரை ரெடி பண்ணி அதை உலக நாடுகளுக்கு கொடுத்து முதன்முறையாக 2009 பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானை இந்தியாவில் மும்பையில் நடந்த தாக்குதல் எங்கள் நாட்டில் பார்ட்லி பிளாட்டட், அதாவது ஒரு பகுதி எங்கள் நாட்டில் சதி தீட்டப்பட்டது அப்படிங்கிற உண்மையை முதன்முறையாக பாகிஸ்தான் ஒட்டுக்கொண்டது. சோ டிப்ளமசி எப்பவுமே ஸ்லோவா இருக்கும். பட் அதனுடைய ப்ராக்ரஸ் அந்த டாசியரை வச்சுதான் இன்னைக்கு ராணாவை 15 வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சிருக்கு. சோ இந்தியன் டிப்ளமேட்ஸ் சொன்ன விஷயங்களை நாம சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஜிஎம்ஓ ஆஃப் பாகிஸ்தான் கால்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய அபிஷியல் பொசிஷன். டிஜிஎம்ஓ ஆஃப் பாகிஸ்தான் கால்ட் ஓரளவுக்கு இந்த டிஃபென்ஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தெரிஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் விதத்துல
நிச்சயமாக இது பாகிஸ்தான் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இந்நேரம் பாகிஸ்தான் கிட்ட அந்த நிலைகள் வந்திருக்கும். பாகிஸ்தானை இனிஷியேட் பண்ண வச்சது யுஎஸ்ஆ அப்படிங்கிற கேள்வியை நாம எழுப்பலாம். நிச்சயமா அதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பட் டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி எல்லாரும் பேசுறது என்னன்னா, அவர் அந்த ஒரு ட்வீட் போட்டிருக்காருல, அந்த ட்வீட் எனக்கு அது ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் போடுற ட்வீட்டா தெரியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா போன்ற ஒரு ஆஸ்பைரிங் குளோபல் எக்கனாமி, ஒரு எமர்ஜிங் மேனுஃபேக்சரிங், அப்ப நீங்க உங்களுக்கு காமன் சென்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு பாலிட்டிஷியன் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. இது இன்டர்ஃபியரிங் இன் இந்தியாஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ். அதை யுஎஸ் பிரசிடென்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கெரியர் டிப்ளமேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்ன அதுல நிறுவம் அவர் முயல்கிறாருன்னு நீங்க பாக்குறீங்க அப்படி போடுவதன் மூலமாக? இல்ல, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க டேக்கிங் தி கிரெடிட். நீங்க பாகிஸ்தான் கிட்ட பேசுங்க, அதையே டிப்ளமேட்டிக்கா போட்டுருக்கலாம். நாங்க பேசணும், நாங்க ஹாப்பியா இருக்கிறோம் இந்த விஷயத்துல அப்படின்னா பிரசிடென்ட் ட்வீட் பண்ணுவாங்க. So we took some efforts அப்படிங்கறத கிளியரா போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நாங்க ராத்திரி எல்லாம் பேசணுங்கிறது அதெல்லாம் ஒரு தேவையில்லாத தகவலா தான் நான் பாக்குறேன். அது என்னன்னா, ட்ரம்ப்புடைய அந்த யூசுவல் அந்த டேக்கிங் தி கிரெடிட் ஃபார் எவ்ரிதிங், அது யூசுவலா அமெரிக்கா பண்ற விஷயங்கள். ட்ரம்ப் அதை கொஞ்சம் ஓவரா ஆமா, அதுல அவரு குறிப்பிட்டிருந்தாரு போத் கண்ட்ரீஸ் ஹஸ் யூஸ்ட் தேர் காமன் சென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சிவபிரியன். முதற்கட்ட கருத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு கண்ணன், இவ்வளவு நாட்களாக மக்கள் எல்லாரும் வேண்டிக் கொண்டிருந்தது எந்த உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, போர் என்பது வந்துவிடக்கூடாது, சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பது. இப்போ அது நடந்து விட்டது. இப்போ அடுத்த கேள்வி, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த 2 நாட்கள் மே 12ஆம் தேதி வரைக்கும் இரு நாடுகளும் எப்படி இருப்பார்கள், என்ன நடக்கும்? மே 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்கிறது. 2 நாட்டு ராணுவ தளபதிகளும் பேச இருக்கிறார்கள். என்ன பேசுவாங்க? அடுத்தது என்ன? அடுத்து நீங்க இந்த பெரிய பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் நாம வச்சுக்க கூடாது. நான் நினைக்கிறேன் அடுத்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் நாம் ஏப்ரல் 22க்கு முந்தைய நிலையை 2 நாடுகளும் எட்ட முயற்சிகளை மேற்கொள்ளும். அதாவது தூதரக உறவை மீண்டும் தூதரக அளவுக்கு உயர்த்துவது, தூதரக ஊழியர்களுடைய எண்ணிக்கையை மீண்டும் பழைய பலத்துக்கு கொண்டு வருவது, அதற்கு பிறகு வர்த்தகத்தை மீண்டும் தொடர்வது, நம்முடைய கிராசிங்ஸை 2 பக்கமும் இருந்து திறப்பது, நாம் எடுத்த பல முயற்சிகளை திரும்ப பெறுவது என்பதில் நாம் அப்படி ஒரு இயல்பு நிலையை நாம் எட்டுவதற்கான ஒரு கோரிக்கையை பாகிஸ்தான் வைக்கும். இதெல்லாம் நாம செய்வோம் தான் நான் நினைக்கிறேன். அதை நல்லெண்ண ரீதியாக நாம் செய்யலாம். இதுல மிகப்பெரிய நல்லெண்ண ரீதியாக நாம் செய்யக்கூடியது என்னன்னா, அந்த இண்டஸ் நதி ஒப்பந்தத்தை நாம் ஒத்தி போட்டிருக்கிறோம். அதை நாம் விடுத்து விட்டோம் என்றால் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் அதுல. இந்த நாம சில ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸை அங்க வச்சிருக்கோம். அதை பற்றி அவர்கள் ஏற்கனவே புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை நாம மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நாம் எவ்வளவு தூரம் விட்டு கொடுப்போம், பழைய நிலைக்கு அந்த ஒத்தி போட்டதை எப்படி கைவிடுவோமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை தவிர பல இயல்பு நிலை இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் என்னவாக இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தால் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும்? அந்த ஒப்பந்தத்தையே மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இந்தியா எண்ணுகிறது. அதனுடைய தேவைகள், நீர்வரத்து தேவை அதிகமாக இருக்கிறது. அது நீர் மின் ஆலைகளை அங்கே வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. இதெல்லாம் நாம அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட், நாம மேலாறு நாடு. அதாவது நாம கர்நாடகா மாதிரி, அவர்கள் தமிழ்நாடு மாதிரி. நம்ம இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம், அவங்க பெற வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆமா, நாம மேலாதிக்க நாடாக இருக்கிறோம், மேலாறு நாடாக இருக்கிறோம். அதனால அவர்கள் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த புகார் எல்லாம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அவர்கள் நம்மை பற்றி புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரை விசாரிக்கக்கூடிய குழுவில் நாம் அதை புறக்கணித்திருக்கிறோம், நாம் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. நேற்று முந்தா நாள் வேர்ல்ட் பேங்கோடைய தலைவர் அஜித் பாங்கா நம்முடைய பிரதமரை சந்தித்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, வேர்ல்ட் பேங்குக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த ஒத்தி வைப்பது என்பதெல்லாம் அதுக்கு வழியே கிடையாது, இதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அல்லது இதை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு இந்த 2 நாடுகளும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள், எங்களுக்கும் உலக வங்கிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சோ இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று நான் எண்ணுகிறேன். அதாவது தூதரக உறவை அதிகப்படுத்துவது, எல்லைகளை மீண்டும் பாதுகாப்பாக வைத்திருப்பது,
அதற்கு பிறகு வர்த்தகத்தை மீண்டும் தொடர்வது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை முதலில் 2 நாடுகள் ஜியோகிராபிக்கலா நம்ம பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறோம். நிறைய பேர் தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்ல மருத்துவ வசதிக்காக இங்க வந்திருந்திருக்கலாம், இங்க வந்து தங்கி இருந்திருக்கலாம். அது போன்றவங்களை வந்து நாடு திரும்ப நம்ம ஏற்கனவே பணித்து இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் எப்படி அடுத்த அதெல்லாம் நகர்வு நார்மலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடும். தூதரக உறவை வந்து மீண்டும் அதிகப்படுத்துறது, பலப்படுத்துறது, அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடும். அதெல்லாம் எப்பவுமே நாம என்னைக்குமே அவர்களோட தூதரக உறவை நாம் வெட்டி கொண்டதில்லை, அவர்களும் வெட்டி கொண்டதில்லை. நாம் வெட்டி கொண்ட ஒரே நாடு சீனா தான். ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கணேசன், நீங்க அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அது குறித்து நீங்க சொல்லியிருந்தீங்க, சாரும் அதை தொட்டு பேசியிருந்தார். அதற்கும் இந்த பேச்சுவார்த்தை இரண்டையும் இணைக்கக்கூடாது, அது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அடுத்தது என்ன நடக்கும்? இந்த 48 மணி நேரம், இந்த 2 நாள் என்ன நடக்கும்? மே 12ஆம் தேதியில இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ நடந்திருக்கிற இந்த ஹோஸ்டிலிட்டிஸ் வந்து சீஸ்ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து இரு நாடும் ஒருவரை தாக்கிக் கொள்ளக்கூடாது. இதோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டிஜிஎம்ஓ வந்து ராணுவ ரீதியான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மட்டும் அவங்க 2 பேரும் திங்கக்கிழமை பேசி அதில் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது இப்போது ஆப்ரேஷனல் ரெடினஸ் இருக்கு பார்த்தீங்களா பார்டர்ல, இட் இஸ் கோயிங் டு ஸ்டே. அது அப்படியே அதை வந்து இப்போ நம்ம அந்த ஷோவுக்கு முன்னாடி முப்படைகளின் பிஆர்ஓஸ் வந்து ஒன்று சொன்னாங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து கமாண்டர் நாயர் சொன்னது வந்து ஆபரேஷனல் ரெடினஸ் வில் கண்டினியூ எப்பவுமே இருப்போம், தயாராக தான் இருப்போம். as of now it is going to stay. hostilities will be stopped. அதாவது நம்ம தாக்குதல் இப்போ வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு வருவோம். முதல்ல வந்து இந்த தாக்குதல், நம்ம தீவிரவாத தாக்குதல் 9 முகாம்களை அழிச்சோம் தெரியுமா? அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அதுக்கு முன்னாடி இருந்து பாகிஸ்தானுடைய ஒரு ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பை எ தேர்ட் கண்ட்ரி அப்படிங்கிறத, ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி அப்படிங்கிறத கேட்டாங்க இன்டு திஸ். ஆனால் நம்ம வந்து அதுக்கு பதிலடியாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு ஹானரபிள் எக்ஸிட் அப்படிங்கிறத ஒரு பேனலிஸ்ட் சொன்னாங்க. ஃபேஸ் சேவிங் அப்படிங்கிறது வந்து ராணுவத்துக்கு வேணும். இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு 9 முக்கியமான தீவிரவாதிகள் முகாமை வந்து தாக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிட்டாங்க. மசூத் அசார் ஃபேமிலியவே எரேஸ்ட், ஒன்லி மசூத் அசார் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. ஹஃபீஸ் சயீது இருக்காரா, அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த இதில் வந்து நமக்கு ஆபரேஷன் சிந்தூரோட ஒரு சக்சஸ்ஃபுல் இது வந்து ஆல்ரெடி முடிஞ்சது. மற்ற ஹோஸ்டிலிட்டிஸ் மூலமான டேமேஜஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கிடையாது. பாகிஸ்தான் அப்படி மிகப்பெரிய அளவில் நம்ம தாக்க நினைச்சிருந்தா வந்த 400 ட்ரோன்ஸ் வந்து காமிகாசே டைப் ட்ரோன்ஸையே அனுப்பிச்சிருந்துருக்கலாம். அவங்க அனுப்பிச்சது வெறும் பொம்மை ட்ரோன்ஸு. அது போக வந்து தே வாண்டட் டு நோ அவர் ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். வெதர் தே கேன் கோ அஹெட் ஆர் நாட் அப்படிங்கிறது. இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு வந்தோம்னா, நம்மளுடைய தேசிய தலைமை வந்து நம்ம தேசிய நலனுக்காக கொடுக்கக்கூடிய முதல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சுட் பி டீலிங்க்ட் அண்ட் இட் வில் பி அட் தி டிஸ்போசல் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். தட் வில் பி செப்பரேட். அதில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ், ரிவிஷன்ஸ் வந்து காலப்போக்கில் அவசியமாகப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பாகிஸ்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் செப்பரேட்டாக பேசி முடிப்போம். இப்போது உள்ள இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் நிப்பாட்டுறதுக்கான இதில் வந்து நோ மோர் தீவிரவாதம். இனி ஃபியூச்சர்ல எந்த ஒரு தீவிரவாத செயல் இந்தியாவில் நடந்தாலும் அதுக்கு பாகிஸ்தான் பொறுப்பாக வேண்டும். அதை வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வாரா தான் நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறது வந்து நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல கண்டிப்பாக இடம்பெறும். இதை நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜேஎன்கேங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர், நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் ஜேஎன்கே கிடையாது. ஜேஎன்கே மொத்தமாவே நம்மளோடது. இனிமேல் வந்து இட் இஸ் பிட்வீன் ஒன்லி 2 ஸ்டேட்ஸ். இட் இஸ் நோ மோர் தேர்ட் பார்ட்டி. யாருமே இதில் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் வந்து நியூட்ரல் கண்ட்ரீஸ்ல திங்கக்கிழமைக்குள்ள இது நடக்காது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இந்த படைகள் முன்னாடி இருக்கிறத வித்ட்ரா பண்றதும் அதை வந்து மெல்லோ டவுன் பண்றதும் காலப்போக்கில் தான் நடக்குமே தவிர ஓவர் நைட் ஜாப் கிடையாது. புரிஞ்சுக்க முடியும். திரு பெர்னார்டி சாமி, பாகிஸ்தானிடமிருந்து தான் முதல்ல இதுக்கான அழைப்பு, பேச்சுவார்த்தைக்கான அல்லது சமரசமா போவதற்கான அழைப்பு வந்தது அப்படின்றதையும் செய்தியாளர் சந்திப்புல முப்படைகளின் அதிகாரிகள் மென்ஷன் பண்றாங்க. இப்ப பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு, அவங்க தான் முதல்ல ரொம்ப டெஸ்பரேட்டா சண்டை நிறுத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார். இனி அடுத்து என்ன நடக்கும்? பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க என்ன செய்வாங்க? இந்திய தரப்புல இருந்து நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும்? பாகிஸ்தான்லேருந்து இந்த ஒரு போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று கூறியதற்கு வந்து ஒரு காரணம் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், 2019 புல்வாமா நடக்குது, அப்புறம் 2025 இது நடக்குது, 2016 ஊரி, 2008 மும்பை, அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்போ ஒரு 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்றப்ப
பாகிஸ்தான்லேயும் வந்து இன்றைக்கி அரசியல் நிலைமை வந்து வெகுவாக மாறி இருக்கின்றது. நான் ஏற்கனவே சுட்டி காமிச்சேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அவர்கள் தலிபான்களை ரொம்ப ஆதரித்து அவர்களை ஊக்குவித்து அவர்கள் மூலமாக தான் அவங்க ஆப்கானிஸ்தானை வைத்திருந்தார்கள். இப்போ தாலிபான்கள் கையில் ஆப்கானிஸ்தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் முதல் தடவையாக பாகிஸ்தான் இப்போ 5 ஆண்டுகளில் என்ன உணர்ந்ததுன்னா, தலிபான்களை நாம் வளர்த்தோம், இப்போது நமக்கே அது வந்து ரொம்ப பங்கம் விளைவிக்குது. இன்னைக்கு கைவிட்டு விட்டார்கள். இன்றைக்கு அவங்க ரொம்ப வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆப்கானிஸ்தானிலேருந்து மிக அதிகமாக வெளியேறிய அகதிகள் பாகிஸ்தானில் 5 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்போ 5 லட்சம் பேரையும் இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்றா வர்றதை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான செயல்கள் நடக்கும் போதெல்லாம் அதுக்கு எப்படியாவது முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று போட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவங்க வந்து எப்போ வந்து அவங்க வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தாலிபான்கள் மூலமாக இப்போ அவங்களுக்கு வந்து திருப்பியும் பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வைத்து கொண்டாவது அவங்க நினச்சிருக்கணும், நமக்கு வந்து இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சர்வதேச அளவுலையும் சரி உள்நாட்டிலையும் சரி பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு. ஆனால் அவங்க இந்த தடவை வந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, போன தடவை பாலக்கோட்லாம் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருந்துச்சு, கண்டெய்ன்டாக தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து உள்ள 100 கிலோமீட்டருக்கும் அந்த பக்கம் போய் இது பண்ணதுலேருந்து இவங்க வந்து இனிமே பட்டு இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இவங்களை ஊக்குவிக்கவே கூடாது. தலிபான்கள் எப்படி திரும்பினார்களோ அதே போல் இவர்களை ஊக்குவித்தால் நமக்கு தான் பிரச்சனை என்பதை இவர்கள் வந்து கட்டாயமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். ஒரு லெசன் பாடம் கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஒரு லாஸ்டிங் லெசன். நம்ம இறுதி சுற்று சுருக்கமா சம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். திரு சிவப்பிரியன், அடுத்தது என்ன? மே 12ஆம் தேதி வரைக்கும் 48 ஹவர்ஸ்ல என்ன நடக்கும்? நீ அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? சுருக்கமா. இல்ல, அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப இந்தியா வந்து ரொம்ப கிளியரா சொல்லி ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் இருந்தால் அது வந்து ஒரு போர் செயலாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அபிஷியல் ஸ்டாண்டா இருக்கு. போர் செயலாக பார்க்கப்படும்னா பாகிஸ்தான் தான் இப்ப வந்து எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரைன்ட், அவங்கதான் வந்து அமைதியை பாதுகாக்கக்கூடிய, அமைதியை பேணக்கூடிய அந்த பொறுப்பு வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. சோ பாகிஸ்தான் ஏதாவது எஸ்கலேட் பண்ணாங்கன்னா இந்தியா அதற்கு பொறுப்பில்லை என்பதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாண்டு. ஸோ ஏற்கனவே திரு கண்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஸ்டேட்டஸ், அதாவது ப்ரீ 22க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளா தான் இருக்குது. ஏன்னா அமைதி அப்படிங்கிறது வந்து 2 நாடுகளுக்குமே நல்லது. இந்தியாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அமைதி இருந்தால்தான் காஷ்மீர்ல டூரிஸ்ட் போக முடியும், அங்க ஒரு நார்மல்சி வரும். பாகிஸ்தான் வந்து டெரரிசம் கண்டினியூவா அவங்க ஹார்பர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் சம்வேர் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு அன்ரிலையபிள் நெய்பர் அண்ட் ஆலையை வச்சுக்கிட்டு நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெளிப்படையா இப்படிதான் நடக்கும்ங்கிறது நம்ம அது பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு கண்ணன், உங்களுடைய இறுதி பார்வை. சோஃபா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, ரொம்ப கண்ட்ரோல்டா தான் மெஷர்ஸ் எடுத்திருக்கு இந்தியா. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இந்தியாவுடைய நகர்வு? ரொம்ப சுருக்கமா. இது வந்து இந்த வெற்றி முகத்தில் நாம் வெளியே வந்திருக்கிறோம். இந்த வெற்றி வந்து பல பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. இந்திய பாக் உறவுகளை இந்தியா ஒரு மேலாண்மை செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கும் எப்போதுமே. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் நம்பகத்தன்மை கிடையாது. ஸோ அதை மேனேஜ் பண்ணணும். அதனால பிராக்டிக்கலா அவர்களோடு எந்த அளவுக்கு நாம் ஒத்துழைப்பு தருவோமோ அல்லது அவர்களிடமிருந்து ஒத்துழைப்பு பெறுவோமோ அந்த அளவில் இந்த உறவு இருக்கும். பயங்கரவாதத்தை முற்றிலுமாக நாம் தகர்த்து விட முடியாது. பயங்கரவாதிகள் அத்தனை பேரும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூட நான் எண்ணவில்லை. அதனால நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணிட்டு போறதுல கவனம் செலுத்துவோம். அப்படித்தான் நாம போவோம் இனிமேல் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி திரு கண்ணன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான